தற்போது இருந்து வரும் வசதிகள் மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் 40 விழுக்காடு பொது போக்குவரத்து பயன்பாட்டு விகிதத்தை அடைய முடியும் என்று பிரசரணா மலேசியா பிர்ஹாட் நம்பிக்கையுடன் உள்ளது. அரசாங்கத்தின் ஆதரவுடன் இந்த ஆண்டு சுமார் 1.3 மில்லியனாக உள்ள பயனர்களின் எண்ணிக்கையை அடுத்த ஆண்டுக்குள் 1.5 மில்லியனாக அதிகரிக்க தனது தரப்பு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்தை செயல்படுத்தும் என பிரசரணா குழுமத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான முகமது அஸ்ஹருடீன் மாட்சா தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் LRT 3 ஷாலாம் பாதை, சிறப்பு பேருந்து பாதைகளை சேர்ப்பது மற்றும் பேருந்து LRT நிலையங்களுக்கு பாதசாரி பாதைகளை மேம்படுத்த வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சுடன் ஒத்துழைப்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பிரதான முயற்சிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அவர் கூறினார். ஐநா குளோபல் காம்பேக்ட் நெட்வொர்க் மலேசியா மற்றும் புரூனையை பிரதிநிதித்து அதன் நிர்வாக இயக்குனர் ஃபாரூஸ் நாடார் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இத்தகவலை வெளியிட்டார். கில்லான் பள்ளத்தாக்கு குடியிருப்பாளர்கள் இடையே தற்போது அதிகமாக பிரபலமாகி வரும் ரேபிட் KL ஆன் டிமாண்ட் சேவையை விரிவுபடுத்தவும் நிலையான இயக்க நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாக மின் பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பிரசரணா திட்டமிட்டுள்ளதாக அஸ்ஹருடீன் கூறினார். சிறப்பு பேருந்து பாதைகளும் மிகவும் முக்கியமானவை, ஏனெனில் அவை மின் பேருந்துகள் அதிர்வெண் அடிப்படையில் மேலே செல்வதை எளிதாக்குகின்றன மற்றும் பயணிகளுக்கு விரைவான பயணத்தை வழங்குகின்றன என்று அவர் கூறினார்.